ஓம் சரவணபவா போற்றி, ரணபவா போற்றி, நவபவா போற்றி, பவா போற்றி, வாவா தனிகாச்சல மூர்த்தியே வந்தாட்கொண்டு அருள் செய்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் வினையகன்று நல்ல துணையாக நின்று நல்லருள் தந்து நல்லவையெல்லாம் நடக்கப் பெற மனச்சாந்தியும் மன அமைதியும் என்றென்றும் தர வேண்டும். பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் குருவருளும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப் பெற்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் வினையெல்லாம் அகலட்டும், துணையாக இருவரும் இருக்கட்டும். வணக்கம். ஒரு பக்தர். ஹலோ சுவாமி. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? சுவாமி, நான் காரமடை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. என் பேர் கிஷோருங்க சுவாமி. கிஷோர், என்ன வயசாச்சுமா? 28 ஆயிடுச்சுங்க சுவாமி. சொல்லுங்க கிஷோர். நான் ஒன்னே ஒரு மந்திரம் சொல்லிக்கிறேன். நீங்க சொன்ன மந்திரம் இன்னும் மனசுல ஓடிட்டு இருக்குது. என்ன மந்திரம்? எதுவுமே கிடையாது. என்னப்பா? ஓம் சங் சாம்பவி புத்திராய நம வா வா சுவாஹா. இதை சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேங்க சாமி. எப்படி இருக்குமா? ஒரு பவர் இருக்குங்க சாமி. அதுக்கு எப்படி சொல்றது, வெளியே போறப்ப ஒரு மந்திரம் சொல்லிட்டு போனாவே ஒரு என்ன ஒரு ஆபீஸ் சில பயங்கள் இருக்கும். பிரச்சனை எப்படா சால்வ் பண்றேன் யோசிச்சே இருப்பேன் நானு. ஆனா ஒரு மந்திரம் வந்து ஒரு 3 டைம் சொல்லுவேன் சாமி. இப்ப நான் வந்து கஜவாகன முருகர் நான் வீட்லயும் வச்சிருக்கேன். அவர் முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போறப்ப அந்த ஒரு நாளே வந்து எனக்கு ரொம்ப திருப்தி அமைதுங்க சுவாமி. உங்களோட பாராயத்துக்கு வந்திருக்கேன். அந்த திருமணம் எனக்கு தடையா இருந்துட்டு இருந்துச்சு. 1 இயர் பேக்ல வந்து அந்த மாலையெல்லாம் வந்து போட்டீங்க. அப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் இந்த நம்ம இவரு அங்க அங்க இருக்க ஈஸ்வரன், அப்புறம் விநாயகர், அப்புறம் அங்க இருக்கிற இவங்க எல்லாம் வச்சு எனக்கு பூஜை பண்ணி எனக்கு சிறப்பா பண்ணி கொடுத்தீங்க. எனக்கு அதெல்லாம் சந்தோஷமா மன திருப்தியாவும் இருந்துச்சுங்க சுவாமிக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸா வந்து அம்மாவும் பாத்துட்டு இருக்கிறாங்க, அப்பாவும் பாத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டைம் 2 இயர்ஸ் பேக்ல போன் கிடைச்சது. அதுக்கப்புறம் இப்ப எனக்கு வந்து அந்த நம்பர் கிடைச்சு உங்ககிட்ட பேசணும்னு, உங்களோட ஆசீர்வாதம் வந்து போன்ல மறுபடியும் வாங்கணும் அப்படின்னு ஒரு எனக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப அப்படியே எனக்கு எப்படி புள்ள அடிக்குது இருக்கு கூட பேச எனக்கு. நிச்சயமா கிஷோர். சொல்லுங்க கிஷோர், என்னம்மா பிரச்சனை? இப்போ எனக்கு பிரச்சனை வந்து அதேதான் சுவாமிஜி. மேரேஜ் தான் ஒன்னும் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. சரி வந்துச்சு அந்த மாலையெல்லாம் வந்து நம்ம சிவன் பெருமானுக்கு சமர்ப்பித்து போய் 3 மாசத்துக்கு முன்ன செட் ஆகலையா? இல்லைங்க, இப்போ அந்த நியர்பை ஒரு 6 மந்த் இருக்குங்க. 6 மந்த்துக்கு முன்னாடியே வந்து போட்டிருந்தேன். ஆக்சுவலா என்னன்னா அலைன்ஸ் வருதுங்க, அது எனக்கு வருது, நான் வரலன்னு சொல்லல, வருது. பட் என்னோட ஜாதகத்துக்கும் அதுக்கும் செட் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குங்க சுவாமிஜி. அதாவது ஒண்ணு நடந்தா 29ல நடக்கணும், இல்லைன்னா 30 தான் கண்ணு. 30ல தான் அது ஃபிக்ஸ் ஆகுன்ற மாதிரி எனக்கு தோன்றது. இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை, சீக்கிரம் ஆகுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எங்க அரச மரத்தடியில புத்து இருக்குன்னு கண்டுபிடிங்க. சரிங்க சுவாமிஜி. அந்த அரசு இதுல 3 பர்பஸ் சால்வ் ஆகும். ஒன்று மேரேஜ், இன்னொன்று நல்ல ஜாபுக்கும் இன்னும் பெருசா வர்றதுக்கும் வாய்ப்பு வரும். ஆமா. என்ன அரச மரத்தடியில எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. புத்து இருக்கணும். அங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு வாழை இலையில சந்திராஷ்டம்னு நாட்டு மருந்து கடையில கேட்கணும். கார்போக அரிசி அப்படின்னு கேட்கணும். அப்புறம் வந்து கோரக்கிழங்குன்னு கேட்கணும். கார்போக அரிசியும் கோரக்கிழங்கும் ஒரு வாழை இலையில வைக்கணும். சந்திராஷ்டமும் ஒரு வாழை இலை, சும்மா ஒரு பிடி மட்டும் வச்சுட்டு அது மேல 2 தீபம் போடணும். நீர்மோரும் பானகமும் அங்க வச்சிடணும். வச்சுட்டு முன்னாடி மஞ்சள் பொடி இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு நட்சத்திர கோலம் போடணும். அந்த 2க்கும் முன்னாடி போட்டு அதுல ஒரே ஒரு தீபம் போட்டுட்டு, இந்த 2 தீபம் சாதா திரி போடுங்க, இந்த தீபம் மட்டும் சிவப்பு நிற திரி போடுங்க. சிவப்பு மஞ்சள் இதை கலந்து திரிச்சு போடணும். போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு 11 சுத்து அங்க சுத்திட்டு வாங்க. இது வந்து அப்படியே அந்த மூலிகைகளை அப்படியே விட்டுடுங்க. இது வந்து 9 வாரம் தொடர்ந்து செய்யுங்க தம்பி. அதுக்குள்ளேயே உங்களுக்கு செட் ஆயிடும் தம்பி. கண்டிப்பா. நல்லதுமா. அடுத்து ஒரு பக்தரலாம். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து சரவணன் பேசுறேன் சாமிஜி. 29 வயசு ஆகுது சாமிஜி. சரவணன்,
என்னப்பா வேலை சரியில்லையா? ஆமாங்க சாமிஜி. ஏன் அம்மா என்னென்ன சொல்லுப்பா. அம்மாவுக்கு வந்து தொண்டையில கட்டி இருக்கு சாமிஜி. 10 வருஷமா இருக்கு தைராய்டு கட்டி. ம். அதான் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சாமிஜி. மருந்து சாப்பிட்டாங்களா இல்லையா? மருந்து சாப்பிட்டாங்க, கேட்கல சாமிஜி. நாட்டு மருந்துகள்ல வாங்கி பார்த்துச்சு. இல்லைப்பா, கொலஸ்ட்ரால்க்கு அந்த இதுதானே, தைராய்டு தானே சொல்கிற? ஆமாங்க சாமிஜி. இல்லைப்பா, நல்ல டாக்டரை பார்த்து மருந்து எடுத்துக்கோங்க. அது வந்து அது அது இந்த சித்த வைத்தியெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்க சாமிஜி. நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து மருந்து வாங்கி கொடுங்க தம்பி, அதுதான் சரி. அப்படிங்க. சரி அவங்க சாமிஜி. ஆப்ரேஷன் சொல்கிறாங்களா என்ன? ஆமாங்க சாமிஜி, ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க சாமிஜி. ஓஹோஹோ, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குண்ணா. ஆமாங்க சாமிஜி. சரி, நான் ஒரு மருந்து சொல்கிறேன், அதை கொடுத்து பாரு. சரிங்க சாமிஜி. குப்பமேனி இலை, சரிங்க சாமிஜி. கருப்பு வெத்தலை, சரிங்க. ஒரு கருப்பு வெத்தலை, சரிங்க சாமிஜி. 5 குப்பமேனி இலை, சரிங்க சாமிஜி. கொஞ்சம் ஒரே ஒரு 2-3 இனுக்கு வந்து வேப்பம் கொழுந்து, சரிங்க சாமிஜி. 2 மிளகு. சரிங்க சாமிஜி. இதை அம்மா வந்து காலையில் மாலையில் மென்று சாப்பிட சொல்லு. சரிங்க சாமிஜி. கடகடன் மென்று முழுங்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மென்று அதை தொண்டையில் நிற்கிற மாதிரி பண்ணணும். சரிங்க சாமிஜி. 21 நாள் சாப்பிட்டுட்டு திருப்பியும் போய் டெஸ்ட் பண்ணுப்பா. குறைஞ்சிருக்குது, ஆப்ரேஷன் தேவையில்லை, மாத்திரை போதும்னா மாத்திரையை வாங்கி கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க சாமிஜி. நல்லது தம்பி. சாமிஜி, வீடு கட்டலாம்னு இருக்கு சாமிஜி. சரிப்பா, அது நல்லபடியா அமையன்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. நான் உனக்கு தான் லைன் கிடைச்சிடுச்சுல்ல, நல்லபடியாக அமைய, கவலையப்படாத. பெருசாக கடன் வாங்கி செய்யாத, கொஞ்சமாக பார்த்துக்க. ஓகே சாமிஜி. நல்லது. வாங்க வாங்க வாங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ. ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் மேங்களூர்ல இருந்து பேசுறேன், துரை ராஜகுமாரி. என்னம்மா? துரை ராஜகுமாரி என் பேரு. துரை ராஜகுமாரி. சரிம்மா, சொல்லுங்கம்மா. என்னோட பையனுக்கு பத்தி தான் கேட்கலான்னு. சரிம்மா, ஏற்கனவே என்கிட்ட பேசியிருக்கீங்களா? ஆமாங்க, பேசியிருக்கேன் நான் இந்த ஏழுவல் பத்தி. என்னம்மா? என் பையனுக்கு படிப்பு சம்பந்தமா எல்லா விஷயம் கேட்கலான்ட்டு போன் பண்ணேன். நீங்க ஏலக்காய் மாலை போட சொன்னீங்க. சரி நவகிரகத்துல. சரி. அதெல்லாம் இப்ப கொஞ்சம் இப்ப படிச்சு முடிச்சிருக்கான் அவன். ம். பிகாம் முடிச்சிருக்கான். ஒரு வருஷம் வீட்டுல உட்காந்து சும்மா உட்காந்துருக்கான். அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்றது. சதய நட்சத்திரம். ராஜகுமாரிம்மா, கும்பராசி. ராஜகுமாரி அம்மா, சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாருமா? இங்க வீட்டுல இங்கதான் இருக்காரு. ஆபீஸ் போஸ்ட்ல வேலை செய்யறாரு. எங்கம்மா? போஸ்ட்ல வேலை செய்யறாருங்க. சரி, அவருக்கு 33 வயசு வரைக்கும் எப்படி இருந்ததுமா? 33 வயசு இருக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்ததுங்க ரொம்ப அவருக்கு. அதே தான் உங்க பிள்ளைக்குமா. 30-33ல தாம்மா நிரந்தர வேலை, நல்ல வேலை கிடைக்கும். அதுக்கு மேல வந்து 37 வயசுக்கு மேல நல்லா இருப்பாருமா. அப்படியாங்க? கல்யாணம் பண்ணலையா இன்னும்? ஒன்னும் இல்லைங்க, இப்பதான் பிகாம் முடிச்சிருக்கான். சரி, அதுவும் வந்து 30ல இருந்து 33க்குள்ள தான் நடக்கும், புரியுதா? அப்பா ரொம்ப லேட்டா. எனக்கு 59 வயசு ஆயிடுச்சு. சரி சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லபடியா இருக்கும், நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி எனக்கு தோணல. நிம்மதி இல்லைங்க எனக்கு. என் பையனை ஒரே பையன் எனக்கு. சாமிஜி, எனக்கு ஒரே நிம்மதி இல்லை. என் பையனால எனக்கு நிம்மதியே இல்லை. எனக்கு எப்படி இவனை வளர்த்த விளையாட்டு பையனாவே இருக்காம. விளையாட்டு பையனாவே இருக்கானா? ஆமாங்க, என் நேரம் மொபைல் மாத்திரம் டிவி. லவ் பண்ணாத இருக்கானா? இல்லைங்க, அதெல்லாம் இல்ல. எல்லாரும் மொபைல ஏன் நோண்டுறான்? ஐயோ, அது ஏன் சொல்றீங்க? அவன் வாழ்க்கை ஃபுல்லா அந்த மொபைல் தான் முன்னுக்கு வரணுமே. அந்த சரி, எல்லாம் இல்ல நீங்க அவனுக்கு. நீங்க அதை பாருங்க, கொஞ்சம் முடிஞ்சா நேர்ல வாங்க, வந்து பாருங்க. ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுது, வந்து பார்த்தா நல்லதுங்கிற மாதிரி தோணுது, வந்து பாருங்க. சரிங்க, சரி, நல்லது சரி. நல்லது, வரேங்க. வாங்க வாங்க, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ 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 ஹலோ. சொல்லுங்க. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்கணும். பையன் பேரு? சரவணன். சரவணன். என்ன வயசாச்சுங்க?
வயசு 34. சொல்லுங்க, என்ன பண்றாரு? அவரு ஒரு கம்பெனில வேலையில் இருக்கிறாரு, அக்கௌண்ட். சரிங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாண பத்திரிக்கை உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தேன் நான். அப்படியா? ஆ, சரி 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 சரி. எப்படி இருக்காங்க? நான் என் பொண்ணுக்கு கூட ஒரு முறை வந்து கல்யாணம் இருக்குதுன்னு வந்திருக்கிறோம். சரி சரி. நீங்க கல்யாணம் நேர்ல வந்து பார்த்துட்டோம். ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் மாப்பிள்ளை வேற மாதிரி வந்திருக்குது. ஏன்? ஆ. சொந்த வீடு இருக்குன்னு சொன்னீங்க, அது சொந்த வீடு இல்ல. ஏன் முடிக்கிறீங்க? அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல, முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆச்சு. சரி பரவாயில்ல, அப்புறம் வாங்கிட்டோம் சொந்த வீடு. ஆ, வீடெல்லாம் எந்த சொந்த வீடு கட்டியாச்சுங்க சாமிஜி. சரி சரி சரி. இப்போ என்ன சந்தேகம் அவருக்கு? என் பையனுக்கு கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனை. என்ன பிரச்சனைங்க? பொண்ணு சரியா வாழ்க்கை பண்ணல. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்களா சேர்ந்துருக்காங்களா? இப்பதான் ஒரு வாரமா போயிட்டு இருக்காங்க அம்மா வீட்டுக்கு. சரி 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 சரி. அதாவது இந்த விஷயத்த நம்ம இதில் நேர் அலைவரிசையில் அலசுறதை விட அது எங்கே பொருத்தம் பார்த்தல ஏதாவது பிரச்சனையா எதனால் இந்த மாதிரி இருக்குதுங்கிறத நம்ம நேரில் அலசுறது நல்லதாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அது இந்த தாம்பத்திய உறவுல இருந்து சிக்கல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதில். அதனால நம்ம அதை நேரில் பேசுறது தாங்க நல்லது. ஏன்னா இருக்கும் கண்டிப்பா இருக்கும். அதுல ஒன்றும் சம்மதம். நமக்கு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் சரிப்படுத்திக்கலாம். இப்போ இதுவே பாருங்க, வீடு இருந்து இல்லாத நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோம் பாப்பாக்கு. அந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து நம்ம என்னன்றத கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போகும்போது சிக்கல் இருக்க தான் செய்யும். இல்லை என்ன, நீங்கள் நேரில் வந்து அலசுறது நல்லதுன்னு எனக்கு படுது. வந்துருங்க. ஏன்னா அது கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். ஹலோ 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 சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமி, நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க ஐயா. நாளுங்க யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தான் சாமி. என்ன பேர்? செந்தில்குமார் சாமி. முத்துக்குமாரா? செந்தில்குமார் சாமி. செந்தில்குமார், சொல்லுங்கள், என்ன வயசாச்சு? சாமி 39 வயசு ஆகுது சாமி. 38 39 வயசு ஆக போகுது சாமி. சொல்லுங்க. ஏம்மா? இல்லைங்க சாமி, தெரியலைங்க சாமி. என்னென்ன நாங்களே எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டோம் சாமி. என்னென்ன பண்ணிருக்கீங்க செந்தில்குமார்? சாமி, நான் உங்களை வந்து பார்த்தோம், இங்கே வந்து கோயில் காலாஸ்திரி போனோம். காலாஸ்திரி. சரிம்மா, அங்கே என்ன பண்ணீங்க? அங்கே காலாஸ்திரியில் வந்து அந்த கல்யாண அறைக்கு ஏதோ பரிகாரம் பாம்பு வச்சு பண்ணாங்களா? அது பண்ணீங்க? ஆமாம், பாம்பு வச்சு பண்ண சொன்னாங்க. சரி, அப்புறம்? ரெண்டாவது அது நவதானிய தோசை நாங்க, அப்புறம் போட சொன்னாங்க. சரி, பரவாயில்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாமி, கூலி வேலை செஞ்சிருக்கேன் சாமி. நிரந்தர தொழில் கையமைய மாட்டேங்குது. என்ன கூலி வேலைன்னா என்ன பண்ணுவீங்க தம்பி? ரயில்வே ஸ்டேஷன்ல புரோக்கர் மாதிரி அந்த சாமான்லாம் லக்கேஜ் ஏற்றுது சாமி. கூலி ஏற்றுறது ட்ரெயின்ல லோடு. ஓ சரி 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 தம்பி. செந்தில்குமார் பேர் வேணாப்பா ஃபர்ஸ்ட் ஒன்று. சரிங்க சாமி. ரெண்டாவது, உனக்கு சாப்பாட்டில் ரொம்ப பிடிச்சது எதுப்பா? சாம்பார் சாதம் தான் சாமி ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ரொம்ப பிரியமாக சாம்பார் சாதம் தான் சாப்பிடுவீங்க? ஆமாம் சாமி. சரி, வயிற்று வலி வருதாப்பா? வயிற்று வலி இல்லை சாமி. இல்லை, இடுப்பு பக்கம் வலி வர்றது? இடுப்பு ஒரு பக்கம் வலி இருக்கு சாமி. அது ஓகே. அதே மாதிரி ஒரு கால் மரத்து போகிற மாதிரி லைட்டாக எப்பயாவது வருதா? அது நிறைய வருது சாமி. கெண்டைக்கால் பிடிக்குது சாமி, அது போல. சரி, காதில் வந்து சீவு வந்தது அந்த மாதிரி காது புண்ணானது இருந்தாப்பா? காது அது மாதிரி இல்லைங்க சாமி. சரி தம்பி, முதல்ல பேரை மாற்றிக்கோங்க. செந்தில்குமார் வேணாப்பா. சொல்லுங்க சாமி. ராஜராஜன் இல்லை ராஜவேந்தன் மாற்றிக்கப்பா. சரிங்க சாமி. சாமி, நான் வந்து பரணி நட்சத்திரம் மேசராசி சாமி. பரணி நட்சத்திரமா? நீங்க தான் சாமி சொன்னீங்க. சரிப்பா, லோகரட்சகன்னு சொல்லி வச்சுக்கப்பா, இல்லை லோகராஜன் வச்சுக்கப்பா. சரிங்க சாமி. இதை வந்து 40 சொல்லுப்பா. கல்யாணத்தரைக்கு என்ன சொல்கிறேன், நீ முதல்ல பேரை மாற்றிட்டு. சரிங்க சாமி. நீங்கள் இப்போ இருக்கிற வீடு எவ்வளோ நல்லா இருக்கீங்க? ஒரு 4 வருஷமா இருக்கும் சாமி. இந்த வீட்டில் இருக்கும்போது உனக்கு பணம் சேர்றது, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது, அம்மா அப்பாவுக்கு நோய் இல்லாமல் இருக்கிறது இருக்கா? இருக்கு சாமி. பிரச்சனை இல்லாமல் இருக்கு சாமி. பிரச்சனை இல்லாமல் இருக்கு. பணம் கொஞ்சம் ஓரளவு நார்மலாக இருக்கு சாமி. சரிப்பா, அப்போ பேரை மாற்றிட்டு
சரிங்க சாமி. காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு தெரியுமா? சரிங்க சாமி. ஒரே ஒரு சனிக்கிழமை வந்துட்டு சரிங்க சாமி. பால் அபிஷேகம் செய்துட்டு சரிங்க சாமி. அங்கேயே 7 பிரசாதம் பண்ண சொல்லி 7 வித சாதம் பண்ண சொல்லி தானம் கொடுத்துட்டு சரிங்க சாமி. வந்துருக்கன்னு. சரிங்க சாமி. வந்துட்டு ஒரே நாள் சென்னையில் எங்கே வேணாலும் இருக்கட்டும், காலையில் பிள்ளையார் கோயிலில் ஒரு தீபம் போடணும். சரிங்க சாமி. அடுத்து முருகன் கோயிலில் ஒரு தீபம் போடணும். சரிங்க சாமி. அடுத்து சிவன் கோயிலில் ஒரு தீபம் போடணும். சரிங்க சாமி. அடுத்து அம்பாள் கோயிலில் ஒரு தீபம் போடணும். சரிங்க சாமி. 5ஆவதா எங்கேயாவது பெருமாள் கோயிலில் ஒரு தீபம் போடணும். சரிங்க சாமி. இது ஒரே நாளில் செய்யணும், வியாழக்கிழமை செய்யணும். சரிங்க சாமி. இதை செய்தால் போதும். ஒவ்வொரு இடத்துல விளக்கு போடும் பொழுதும் சொல்லுங்க. ஓம் சுயம்பரா ரட்சகம் ரட்சகம் பரிபூரண அனுகிரகம் இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லிட்டு போடணும். சரிங்க சாமி. போட்டு கடைசியாக வரும்பொழுது யாராவது உன்னால் முடிஞ்ச 3 ஏழைகளுக்கு சரிங்க சாமி. சாப்பாடு வாங்கி கொடு. சரிங்க சாமி. இதை ஒரே நாளில் முடிப்பா. சரிங்க சாமி. இதிலிருந்து 3 மாதத்துக்குள்ளே உனக்கு முடியுதான்னு பார்க்கலாமா? பேரும் அவசியம், பேர் எழுதிட்டு வாப்பா. சரிங்க சாமி. அப்படி இதில் முடியலை அப்படின்னா எப்படி உனக்கு ஜாதகம் வறந்து முடிவாக ஆரம்பிக்கும். சரிங்க சாமி. அதுக்குள்ளே முடியலன்னா அந்த 3 மாதத்துக்கு மேலே நீ என்னை வந்து பாரு தம்பி. சரிங்க சாமி. நல்லது. சொல்லுப்பா. தொழில் எந்த வேலை செய்யலாம்? தொழில் நீ இப்போ முதல்ல கல்யாணம் முடிஞ்சிருட்ட. ஏன்னா இது அதுவும் நம்ம குழப்பிக்க வேண்டாம். இது செய்யும்பொழுதே அதில் உனக்கு வழி கிடைக்கும். சரிங்க சாமி. என்னன்னு பார்ப்போம். நல்ல சொல்லுப்பா. ஹலோ, கட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ சாமிஜி, வணக்கம் சாமிஜி. கமலக்கண்ணன் பேசுகிறேன் தாம்பரத்துலேருந்து. எங்கே? தாம்பரத்துலேருந்து? தாம்பரத்துலேருந்து கமலக்கண்ணன் பேசுகிறேன் சாமிஜி. கமலக்கண்ணனா? ஆமாம் சாமிஜி. சொல்லுங்கள், யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்கு எதாவது கேட்கணும் சாமி. சொல்லுங்கள், என்ன வயசாச்சு? 48 வயசாகுது. சொல்லுங்கள் கமலக்கண்ணன். வெல்டிங் பண்ணுற ஒன்று வச்சுருக்கேன். எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்க? கடனுங்க இப்போ 12 லட்ச ரூபா கடன் இருக்கு. ஏன்? ஒரு கஷ்டம் வந்து இது வீடு. அதாவது 8 வருஷமாவே ஆவரேஜா சரியில்லை. ஆமாம் சாமி, உண்மை. அதில் இந்த 4 வருஷமா 3 வருஷமா ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். வியாபாரமும் சரி இருக்காது, நம்ம போனாலும் ரெகுலராக வருமானம் வராது, வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். ஆமாம் சாமி. பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்கும். ஆமாம் சாமி. இது போக கேஸ் ஏதாவது வந்ததா? கேஸ் எனக்காக வரல, பக்கத்து வீட்டுக்காக போனேன். வேறு எனக்காக நான் அதுவும் போகல. போய் ஒன்று நீங்கள் மாட்டிக்கலையே? இல்லை நான் மாட்டல சாமி. சரி, பரவாயில்ல. இங்கே இந்த வீட்டுக்கு வந்த அப்புறம் ம் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆனது, அடிப்பட்டது ஏதாவது இருக்கா? இருக்கு சாமி. வண்டியிலேருந்து கீழே வந்துருக்கு. சரி, ஒரு பையன் இருக்கானா உங்களுக்கு? 2 பையன் சாமி. அதில் பசங்களுக்கு ஏதாவது அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா? என் பெரிய பையனுக்கு கண்ணில் பாதிப்பு வந்தது, சின்ன பையன் கையில் அடிபட்டுருக்கு. சரிங்க, அந்த வீடு முதல்ல யாரையாவது வச்சு பார்த்துருங்க. சரி சார். ஏன்னா வடகிழக்குல எனக்கு சந்தேகமாக இருக்குது. அங்கே படிக்கட்டு, பாத்ரூம், டாய்லெட் இருக்கா ஈசானிய மூலையில்? ஆமாம் 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 இருக்குது சார். அது பாருங்க, அது வேண்டாங்க. அது கொஞ்சம் அந்த வீடை முதல்ல கரெக்ட் பண்ணுங்க. 1. 2வது, உங்களுக்கு நடக்கிற நேரம் இன்னும் 3 வருஷத்துக்கு சங்கடத்தை கொடுக்கும். காரணம், உங்கள் குடும்பங்களில் யாருமே பெரிய லெவல் போனது கிடையாது. ஆமாம் சார். யார் அந்த லெவல் பெரிய அளவில் போகிறாங்களோ அப்பயே அது காலை பிடிச்சி இழுத்து பிரச்சனை கொடுத்துரும். இது அப்பா தாத்தா வகையில் 2 தாரங்கள் இருந்தோ பெத்தவங்களை கவனிக்காமல் இருக்கிறதுனால வரக்கூடிய சாபம் அதிகமாக இருக்குது. இல்லை, அதான் சொல்கிறேனே, இந்த சாபம் வந்து அதிகமாக இருக்குது. இதனால் வரக்கூடிய விளைவு தான். ஏன்னா எப்போனா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை கவனிச்சிங்களா என்னன்னு தெரியாது, என்னைக்காவது ஆந்த செத்து போய் விழுந்தது அல்லது கவுளி அப்பப்போ ரொம்ப சத்தம் போடுறது இருக்கா? இல்லை, ஆந்த கத்தம் சாமி. அதான் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஒன்றும் வேண்டாம், முதல்ல வீடை பார்த்துருங்க. வீடை சரி பண்ணிவிட்டு நான் சொல்கிற முதல்ல அந்த பரிகாரத்தை செய்துங்க. திருத்தணி போயிட்டு அங்கே அந்த கொடி மரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு 3 தீபம் போட விட்டாங்கன்னா சரி. அது இப்போ எனக்கு தெரியல. அப்படி இல்லை அகண்டமாக இருந்ததுன்னா அதில் 3 நெய்யோ அல்லது கரண்டியோ எண்ணெயோ ஊற்றிடுங்க.
ஊற்றிட்டு முருகனை உட்கார்ந்து அங்கேயே பாம்பன் சாமியிலது குமாரஸ்தவம்னு இருக்கும். ம் அது ஒரு முறையாவது அங்கே உட்கார்ந்து படிச்சுட்டு ம் வெளியில் வந்து 3 சாதுகளுக்கு அன்னதானம் கொடுங்க. ம் இது செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. சரி சாமி. ஒரு விசாக நட்சத்திரத்தில் திருச்செந்தூர் போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரி சாமி. சதய நட்சத்திரத்தில் காளஹஸ்தி போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணுங்க. சரி சாமி. இது கொஞ்சம்லாம் தடையாக இருக்கும், பார்த்துங்க. தினமும் முருகன் கோயில் போயிட்டு ம் செவ்வலரி பூ ம் ஒரு பிடி கொடுத்து ஓம் சரவண பவாய ஹிரீம் ரட்சகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உங்கள் அன்றாட வேலையை பாருங்கள். சரி சாமி. இதில் கமலக்கண்ணன் பேர் வேண்டாமா, அது தேவையில்லாமல் வயசு ஏற ஏற பிரச்சனையை கொடுக்கும். சரி சாமி. நீங்கள் பேர் சொல்லுங்க. அது கொஞ்சம் மாத்திர. நட்சத்திரம் என்ன? உத்தர நட்சத்திரம் கன்னிராஜ். உத்தர நட்சத்திரமா? ம் பிரகாஷ் ராஜன்னு வச்சுக்கோங்க. பிரகாஷ் ராஜன். பிரகாசராஜன். சரி சாமி. ஆமாம். இதை வந்து 48 முறை 48 நாள் எழுதுங்க. சரி சாமி. இன்னைக்கு நான் பெரியபாளையம் போயிட்டு வரேன் சாமிஜி. அதான் கிளம்புறேன் இன்னைக்கு எல்லாம் குடும்பத்தோட. அப்போ உங்களுக்கு பெரியபாளையத்தம்மன் அருளிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். சரி சாமி. உங்க ஆசீர்வாதம். இல்லைங்க, வீடு ரொம்ப தப்பாக இருக்குங்க. ஒரு இடம் மட்டும் இல்லை, 3 இடத்துல தப்பு இருக்கு, மாற்றிக்கோங்க. சரி சாமி. நல்லது, நன்றி நன்றி. நல்லதுங்க. நாளை 10ஆம் தேதி நாளைக்கு சந்திப்போம். நான் அங்கே வந்து என்னென்னா நிறைய பிள்ளைகளுக்கு அதில் ஒரு சிலர் வந்து என்ன கேட்டாங்க, டிஎன்பிசி எழுதுகிறோம் சாமி, அதுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு. டிஎன்பிசி எழுதுகிறவங்களும் வரலாம், தாராளமாக வாங்க. உண்மையாக வந்து அதை பயனடையணுங்கிற நோக்கத்தோடு தான். அது உங்களுக்கு வேலை கிடைச்சா எனக்கு பெரிய சந்தோஷம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. வாங்க. பிள்ளைகளெல்லாம் நாளைக்கு வரக்கூடிய பிள்ளைகளெல்லாம், ஏன்னா எல்லாம் அது அங்கே என்னென்ன பண்ணுவாங்கன்றது ஏற்கனவே வந்த பிள்ளைகளுக்கு தெரியும். நிறைய உங்களுடைய நினைவாற்றலுக்கு, திறனுக்கு, திறமைக்கு, அறிவுக்கு, பலம், புத்தி, எல்லாத்துக்குமே அங்கே வந்து ஒரு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்கும். நான் இந்த வருஷம் என்னென்னா பல மந்திரங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வருடத்தையும் நம்ம சொல்லுவோம்ல. இந்த வருஷம் நான் என்னென்னா ரக்ஷாத்தரி மந்திரம்னு சொல்லக்கூடிய அது ஒரு பெரிய விஷயமான ஒன்று. அது அயக்ரீவருக்கும் சம்மந்தப்பட்டு வரும். விஷ்ணு பகவத்தவம்னு சொல்கிறதுக்குள்ளேயே சொல்கிறதுக்கும் சம்மந்தப்பட்டு வரும். வாகீஸ்வரி சரஸ்வதிக்கும் சம்மந்தப்பட்டு வரும். கிரகத்தில் மனம், புத்தி, சித்தம் அந்த ஒரு 3ஐயும் பலம் கொடுக்குற அளவுக்கு வரும். அப்படி ஒன்று தேர்ந்தெடுத்து நாளைக்கு பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் எனக்கு இருக்குது. இது மிகப்பெரிய விஷயம், இந்த ஆண்டு வரக்கூடிய விஷயம் அது. அதனால் நாளைக்கு வந்து கலந்து கொண்டு பிள்ளைகளெல்லாம் பெரும் மதிப்பெண் பெற்று, கொள்கையில் வெற்றி பெற்று, பலவாக ஒரு பெரிய நிலைக்கு சென்று நிறைய நல்லதை நாட்டுக்கு நம்மளும் செஞ்சு நல்ல கீர்த்தி புகழ் அடைவதற்கு நாளைக்கு ஏதுவாக இருக்கும். பெற்றோர்களையும் சொல்கிறேன் நான், அதை குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து, பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்து மிகப்பெரிய இலக்கை எட்டி வாழணும். ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்குள்ளே ஒவ்வொரு விதமான வாய்ப்பு. இந்த ஆண்டு எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய பிள்ளைங்க ஃபோன் பண்ணி கேட்டு சாமி டாலர் கொடுப்பீங்களா, பேனா கொடுப்பீங்களா. நிச்சயம் உண்டு, அது ஒன்றும் இலவசம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வாங்க, நாளைக்கு சந்திப்போம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் பயனடைகிறதுக்காக எல்லாரையும் மகிழ்ச்சியோடு அழைத்து மகிழ்கிறேன். வாங்க. ஒரு பக்தர். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சாமிஜி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்க. மணியன், வயசு 45. சொல்லுங்க மணியன். அஸ்தாரி நவராத்திரிக்கு தான் சாமிஜி உங்கள்கிட்ட வந்தேன். அதுலேருந்து ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி, ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆஷாட நவராத்திரி வந்து மிகப்பெரிய விஷயமா, அது சாதாரண விஷயம் இல்லை. அது எல்லாராலையெல்லாம் கலந்து அந்த தீபங்களை போட்டு விட முடியாது. எல்லாராலையும் தீர்த்தம் வாங்கினீங்களா? எல்லாம் அந்த தீர்த்தம் எவ்வளோ பேர் எனக்கு சொல்லுங்க. சொல்லுங்க சாமிஜி. டிவி பார்க்காதீங்க. இல்ல ஒய்ஃபை நான் இங்க வெளியில இருக்கேன் சாமி. ஒய்ஃபை விட்டுட்டு வரதுக்காக வந்தேன் சாமி. ஆனா உங்களை எல்லாம் அங்க பாத்துட்டு எனக்கு வரவே விருப்பம் இல்லை சாமி. உங்களோட கடைசியா போட்டோ எடுத்துட்டு நைட்டு தான் சாமி கிளம்பி வந்தோம். சரிம்மா சாமிஜி. நாளைக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரேன் சாமிஜி. வாங்க. நாளைக்கு ரொம்ப பெரிய விசேஷம். நீங்க இந்த சொல்ற ஒரு பரிகாரமும் 10 பேருக்கு சொல்றது எனக்கு ஒண்ணு சரியா இருக்கு. அப்படியே ஒய்ஃபு செஞ்சு இப்ப பரவாயில்ல சாமிஜி. இப்ப இந்த காஜா கோயில்ல இருந்து ரொம்ப நட்டமாயிட்டு சாமிஜி. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது எல்லாம் ஒரு 3 மாசத்துல திருப்பியும் பழைய அளவுக்கு வந்துருவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி.
என் தொழில் எல்லாம் அப்படியே இதாயிட்டு, அதான் வண்டி வாங்கலாம்னு இருக்கேன் சாமிஜி. என்ன பேரு? என்ன பேரு? வி மணியன் சாமி. மணியனா? ஆமா சாமி. மணியன், வண்டி வாங்குறது வேண்டாம்ப்பா. சரி சாமிஜி. நீ டிரைவரா போனாலே பணம் இருக்கும், நீ வண்டி வாங்கினா கடன் தான் இருக்கும். சரி சரி. இந்த கூலர் பாக்ஸ், இந்த ஊர்வல வண்டி எல்லாம் வச்சிருந்த சாமி, எல்லாமே லாஸ் ஆயிட்டு. இல்ல, இப்பதான் நான் அதுக்கு தான் சொல்றேன். இப்போ அதை நீ வண்டியால உனக்கு நல்லா இருக்காது தம்பி. சரி சாமிஜி. அது வேண்டாம், வேற ஏதாவது தேர்ந்தெடுத்து பண்றது தான் நல்லதுப்பா. சரி சாமிஜி. சரியா? சரி சாமிஜி. முடிஞ்சா நான் ஒரு 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 அலசிட்டு உனக்கு சொல்றேன்ப்பா, நான் நீ வந்து பாருப்பா. சரி சாமிஜி. சரி சாமிஜி, ரொம்ப நல்லது சாமி. வாங்க வாங்க தம்பி, வாங்க தம்பி. என்ன தொழில்னு ஒன்றும் பார்க்க முடியாது. நான் அதை பார்த்து சொல்றேன்ப்பா, நான் பார்த்து சொல்றேன். ஏன்னா இது இப்போ நேர்ல நிறைய கேட்டு உனக்கு நான் அனலைஸ் பண்றது எப்படியும் ஒரு 10-20 நிமிஷம் எடுத்துரும் இல்லையா? சரி சாமிஜி. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத, நீங்க அங்க வா, நான் எப்போ உனக்கு பார்க்கணும் டேட் கொடுக்க சொல்றேன் நாளைக்கு. சரி சாமிஜி. நீ அங்க ஞாபகப்படுத்துப்பா, உனக்கு சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து கேட்டு சொல்லுவாங்க. புரியுதா? சரி சாமிஜி. சொல்லுப்பா. அங்க ரொம்ப ரொம்ப அங்கேருந்து வந்து தான் நிறைய கத்துக்கிட்டாங்க. பொறுமை, இந்த நாராயணன் அங்க சமைக்கிறவங்க ரொம்ப 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 எனக்கு வரதான் ரொம்ப இதா இருக்கு சாமி. ஓ, நாராயணன் பொறுமை கத்து கொடுத்துட்டாரா? ஆமா, இந்த டென்ஷன் பார்ட்டி டைம் அங்க வந்து எல்லாரும் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை விட்டு வர மனசு வர மாட்டுது. ஏன் வரணும்? அதை நம்ம இடம் பாது. ஏன்னா நைட்டு பூரா டிராவலிங் ஆகி காலைல நீங்க அங்க பேசும்போது எங்களுக்கு தூக்கம் தான் வருது. மாமரத்தை கிட்ட பார்த்து தூங்குறதுதான் வேலையாயிருது சாமி. சரி, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நாளைக்கு நாராயணனே வந்து அவர்கிட்டே கேளுங்க, அவர் சொல்லிடுவாரு என்னைக்கு ஃப்ரீயா பாக்குறேன்னு. சரியா? சரி சாமி, ரொம்ப சந்தோஷம் சாமி. நல்லது, நல்லதுப்பா, நல்லதுப்பா. அடுத்த ஒரு பக்தரலம். வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேன். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக. என்ன பேரு? வடிவேலு. வடிவேலு, என்ன வயசாச்சுங்க? 43 ஆகுது. சொல்லுங்க வடிவேலு. எனக்கு ஆரோக்கியத்துல ரொம்ப பிரச்சனை இருக்கு. என்ன ப்ராப்ளம்? கிட்னி ஃபெயிலியர். எதனால? ரெண்டுமேவா? 2 கிட்னி. எவ்வளோ கிரியாட்டின் எவ்வளோ இருக்கு? கிரியாட்டின் 20 வரைக்கும் போயிட்டு இதாயிடுச்சு. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. சரி சரி, இது 2 விஷயம். இது நான் இதுக்கு நேர அலைவரிசையில் மருந்து சொல்றதுன்றது என்னால் அது பார்க்காம சொல்றது தவறு. ஆனால் இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அந்த பரிசோதனை பண்ண அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது பண்ண முடியுமா, அது என்ன ரூட்டில் போகணுங்கிறது நேரில் பார்க்கறது தான் நல்லது. ஆனால் ஒன்று மட்டும் பயப்பட வேண்டியது, ஆயிலுக்கு பங்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டாவது, உங்கள் வீடு மேலே எனக்கு சந்தேகம் வருது. இது வந்து இந்த வீடு வந்து எவ்வளோ நாளாக அதில் இருக்கீங்க? நாங்கள் ஒரு 13 வருஷமா இருக்கோம். இந்த வீடு மேலே எனக்கு கிச்சன் இருக்கு இல்லையா? இந்த கிச்சன் வந்து ஏதாவது கிணறு வந்து மூடிட்டு அதுக்கு மேலே கட்டினீங்களா? அந்த கிச்சன் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்ல, அது தெரியல. முதல்ல இடமா இருந்துச்சு, அப்புறம் அப்படியே கட்டியிருக்கோம். இல்லை, அதான் அந்த இடமா இருக்கும்போது அங்கே ஏதாவது கிணறு இருந்து அதை மூடிட்டு அதுக்கு மேலே கட்டினீங்களா? எனக்கு 2-3 இடத்துல சந்தேகம் வருது அந்த வீட்டு மேலே. அதனால் அந்த வீடை யாரையாவது வச்சு முதல்ல பாருங்கள். அது உள்ளே இருந்தால் மேலும் மேலும் சரியாகும், திருப்பியும் பிரச்சனை வரும், சரியாகும், திருப்பியும் பிரச்சனை வரும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன். இது டெய்லி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம்? ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க, 2 துளசி அதில் போட்டுக்கோங்க, 2 வில்வம் போட்டுக்கோங்க, 1 ஏலக்காய், 1 மிளகு போட்டுக்கோங்க. 2 துளசி, 2 வில்வம், 1 ஏலக்காய், ஒரே ஒரு மிளகு. மிளகு போட்டுட்டு ஜாதி பத்திரின்னு கேளுங்க, அதில் ஒரே ஒரு துண்டு எடுத்து அது உள்ளே போட்டுருங்க. இது மொத்தத்தையும் போட்டு பூஜை ரூமில் யாரையாவது வச்சுட்டு வெத்தலை மேலே கிளாஸ் வச்சு அது மேலே இதை வைக்கணும். தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் கிளாஸில். ஓம் வால சுப்பிரமணியா சர்வ அனுக்கிரக அதி யோகதர வர சர்வ ஜன இருதயம் ஸ்தம்பய ரட்சகாய ஸ்வாஹா.
இந்த மந்திரம் இணையதளத்தில் வந்துடும், மாலை பார்த்துக்கோங்க. ஆ இந்த மந்திரத்தை 24 முறை சொல்லணும், முதுகுத்தண்டு வளையாம. ம் இந்த மந்திரத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, இந்த கிட்னி பாதிப்புக்கான மூச்சு சுவாசத்தின் வழியா தொனியில அது போய் புத்துணர்ச்சி அளிக்க வாய்ப்புண்டு. நடந்தே தீரும்னு நான் சொல்ல மாட்டேன். ம் ஆனா முயற்சி பண்ணுங்க. 100 பேருக்கு கொடுத்தா கண்டிப்பா 40 பேருக்கு அது நடந்தது. ம் உங்களுக்கு நடக்கட்டுங்கிற நோக்கத்தோட சொல்றேன். அதே மாதிரி அந்த தண்ணியை உள்ளுக்கு குடிச்சிருங்க. ஆ தினமும் அதே மாதிரி காலையில் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை 28 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் படிங்க. உட்காரணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்சால் உட்கார்ந்து பண்ணுங்க, இல்லைன்னா வேற யாருன்னா உட்கார சொல்லி ஊதுவத்தி தீபார்த்தனை காமிச்சு அந்த தண்ணியை நீங்கள் குடிங்க. ம் மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். சேரில் உட்காந்தா கூட முதுகு தண்டு வளையாமல் உட்காரணும். ஆ சரி சாமி. இந்த மந்திரத்தை சொல்லி சாப்பிட்டுட்டு அந்த ரிப்போர்ட்ஸோடு பாருங்க. சரி சார். ஏன்னா டயாலிசிஸ் பண்ணும்போது 2 கிட்னியும் அது டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாதுன்ட்டாங்களா? இல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், நான் எழுதி கொடுத்துருக்கேன், கிடைக்குமான்னு கேட்குங்க. கிடைக்கும் தாராளமாக. நீங்கள் அதுக்கான தயாரில் இருக்கீங்களா? முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் அந்த மந்திரத்தை ஒரு பக்கம் பயிற்சி எடுங்க. ஆ டிரான்ஸ்பிளண்ட் ஆகிறதுக்கு அது நடக்கிறதுக்கு நான் மந்திரம் சொல்கிறேன்னு ஆ சொல்லுங்க சார். அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனம் உருகி உண்மையாக மனசில் இருக்கிற பயம் எல்லாத்தையும் எடுத்துருங்க. வெண்மையாக இருக்கட்டும், தைரியமாக மனசுக்குள்ளே அப்படியே வாங்கி அந்த உடம்புக்குள்ளே போகிற மாதிரி காதில் இந்த மந்திரத்தை வாங்கிக்கங்க. ஆ புரியுதா? எனக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் இதில் சரியான பிறகு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பா. சரியா? இப்போது அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆ இந்த என்ன பேர் சொன்னீங்க? வடிவேலு. வடிவேலு. நீங்கள் அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ம் ஓம் ஓம் சண்முகா பாம்பன் குமர குருதாசா சண்முக கவச பாராயண பரிபூரண பக்தி ஜனரூபம் வடிவேல் நாமகரண தேவோ சர்வாயுஷ்மானுபவாயாம் ஈம் கீம் க்ளௌம் ஊம் மிருத்யுஞ்சோ ஆதிபத்ய ரூப மந்திரதேவோ சர்வனுக்கிரக பிராப்த ஆயுஷ்மானுபவாயா மந்திரதேவோ ஷண்முகா ஷடாட்சர வித்தகா ஷட்கோணா கார்த்திகை ரூபா ஸ்கந்தம் வந்தே லோகேஸ்வரத்யாய மந்திர அனுக்கிரக வடிவேல் அனுக்கிரக தேவாயோ உடல் சுபிட்சத்யாய மந்திர மருத்துவ சித்திகர வசிபூர்வணம் சர்வ நிவாரணாயூஷுமானுபவ தேவவித்தகஸ்தியாய குருநாத ஷண்முகார்த்த கவச பரிபாலன பரிபூரண வசியூம் சர்வனுக்கிரகார்த்த வடிவேல் ஆயுஷ்மான் சக்தி தராய தீர்காயுசு பவா. நல்லா இருங்க வடிவேல். ஹலோ, நன்றி. என்னங்க, இது என்னோட கடமை. என்னால் முடிஞ்சதை செய்யணும். உங்களுடைய அருள் ஃபோன் கிடைக்கிறது, அவ்வளோதான். கிடைச்சிச்சுன்னா அது உங்களுக்கு அது சரியாயிடும். நீங்கள் அதை பற்றி கவலை விடுங்க. சொன்னதை சரியாக கடைபிடிங்க. தெரியலன்னா போட்டு பாருங்க, இணையதளத்தில் வந்துடும். புரியுதா? அதான் அது வந்துருமா? கண்ணமா எனக்கு சொன்னதெல்லாம் இணையதளத்தில் மறுபடியும் நான் கேட்க முடியுமா? கேட்க முடியும். யூடியூப் போயிட்டு ஆத்ம சங்கமம் போடுங்க, வந்துடும் பாருங்க. சரிங்க சார், போட்டு கேளுங்க. சரி சார், நல்லது, நல்லதும்மா, நல்லது. அன்பா பார்த்துக்கிட்டு இருக்கிற பக்த கோடிகளுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி யாராவது கிட்னி பிரச்சனை இருந்தால், என்னோட நண்பர், என் உள்ளத்தில் இருக்கிற நண்பருக்கு கூட இந்த பிரச்சனை, அவருக்காக டெய்லி நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவர் பேர் சொல்லக்கூடாது. அவர் மிகப்பெரிய உள்ளத்தில் இருக்கிற மனிதர்.
அவருக்கு ஏதுவாக பண்ணக்கூடிய காலத்தில் இவருக்கும் அது ஏதுவாக வந்ததுனால என்பால் பற்றும் நம்பிக்கையை வச்சுருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த மந்திரத்தை கட் பண்ணி இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அமுச்சு விடுங்க. இது நம்ம 100 பேர் போகட்டும், யாராவது 10 பேர் காப்பாற்றப்பட மாட்டாங்களா? அந்த 10 பேர் புடியும் நம்ம சேராதா? 100 பேருக்கும் நடந்துரும். இந்த மந்திரத்தை கொடுங்க நான் சொல்ல மாட்டேன். 100 பேரில் 10 பேர் காப்பாற்றப்பட்டால் அது எந்த 10 பேருன்னு நமக்கு எப்படி தெரியும்? மிகப்பெரிய விஞ்ஞானத்துவமாக இருக்கும். அதனால் இந்த நிகழ்ச்சியின் மூலியமாக கேட்டுக்கொள்கிறது, இந்த மந்திரத்தை கட் பண்ணி இதை போட்டு கேட்க சொல்லுங்கள், அந்த தண்ணீரை குடிக்க சொல்லுங்கள். அதில் பலம் இருக்கிறது. ஏன்னா என்பால் பற்று வைத்தவங்களுக்கு, அடியார்களுக்கும் சரி பக்த கோடிகளுக்கும் சொல்கிறேன் நான், ஒரு உதவி செய்யுங்க அப்படிங்கிற நோக்கத்தோடு. ஏன்னா இதை வரையறுத்து நான் சொல்ல முடியாது, ஏதுவாக இருக்கணும். நம்ம நிகழ்ச்சிக்கு ஏதுவாக அது யதார்த்தமாக வரக்கூடிய தன்மைகளில் வரும்பொழுது அந்த மந்திரத்துக்குன்ற ஒரு தனி சக்தி நிச்சயமாக இருக்கும். அதனால் இது சில பேர் சொல்லுவாங்க மந்திரத்தில் எப்படியா இருக்கணும், அனுபவ ரீதியாக பண்ணும்பொழுது அதுக்கு நிறைய இருக்குங்க. அதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. இதை போட்டு இந்த வாட்ஸ்அப்லேயோ ஏதாவது அதை ஷேர் பண்ணி நீங்கள் அனுப்புங்க, யாராவது பயனடையட்டும். அப்புறம் போன வாரம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம், அதை அப்படியே விட்டுட்டோம். நம்ம ஒரு அம்மா, ஒரு பெண்ணு, ஒரே ஒரு ஆண்மகன், 2 சகோதரிகள், ஒரு அம்மா, ஒரு சூழ்நிலையில் 2 பேருடைய வாழ்க்கையும் சரியில்லாமல் தாய்கிட்ட தஞ்சம் அடையும் பொழுது அந்த தாய் அந்த அண்ணனை நம்பி இருக்கணும், அந்த சகோதரனை நம்பி இருக்கணும். கடைசியில் சகோதரனுக்கும் கல்யாணம் ஆகி அவர் என்ன பண்ணுறாரு, 2 பேர் 3 பேரையும் வெளில போங்க நீங்கள் அப்படின்னு அந்த வீட்டை விட்டு திறத்த பார்க்குறாரு. இது யாரோட சாபம்? தாயா, சகோதரிகளா, அல்லது அவன் நிராகரிக்கிறானே அந்த மகன், அவன் செய்த பாவமா? என்னென்ன புரியலைங்கிறத போன வாரம் பார்த்தோம். மொத்தம் எலிமலேஸ்வர கயாசுர மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பல விஷயங்களை அது செய்தவர், மிகப்பெரிய ஒரு சித்தர்களில் அவர். அப்போது அதில் ஒரு 4-5 விஷயம் இருக்குங்க. என்ன 4-5 விஷயம்னா, தாய் தகப்பனை தான் இருக்கும் பொழுதே அநாதை இல்லங்களில் விட்டுவிட்டு, அதாவது காப்பகத்தில் திரும்ப விட்டுட்டு, அந்த காப்பகத்திலேயே அவங்க மரணம் அடைஞ்சிட்டா, அந்த மரணம் அடைந்த அந்த உள்ளம் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு வேதனைகளோடு போச்சுன்னு தெரியாது. இதற்கு என்ன தெரியுமா? சுருஹத்தி தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சுருஹத்தி தோஷம் வந்தால் இது என்ன ஆகுது? இந்த சாபமாகப்பட்டது விபத்து, தேவையில்லாத தொல்லைகள், வீணான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்தில் எவ்வளோ உள்ள வருது பாருங்க, இந்த சுருஹத்தி தோஷம். நாளைக்கு அந்த பிள்ளை அந்த போக வெளியிலன்னு துரத்துறாரே, அவருடைய சந்ததியர்களுக்கு இந்த விபத்துகள் ஏற்படுவது இது போன்று ஏற்பட்டுவிடும். இது சுருஹத்தி தோஷம் என்றோ சித்தர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அடுத்தபடியாக தாய் தகப்பன் மட்டும் இருந்தாலும் சரி, தாய் மட்டும் இருந்தாலும் சரி, அந்த தாய்க்கு சொத்து இருக்கும், அப்பா சம்பாரித்து வச்சு போயிருப்பார், அந்த வாடகையை வாங்கி அந்த அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவர் உழைச்சி சோறும் போட மாட்டார், அந்த சொத்துக்கும் சுகம் உரிமை கொண்டாட சொத்தை வாங்கிடுவார். தாயும் மனமும் அந்த சொத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த அம்மாவை கவனிக்க கூட மாட்டாங்க. அந்த அம்மா மனம் நொந்து மரணம் அடைஞ்சால் இது பெரிய கோர கத்திரு சாபம். இது அப்படியே சகோதரிகளை ஏமாற்றியிருந்தாலும் சரி, நீங்கள் யார் ஒருவர் சொத்தை ஏமாற்றி நீங்கள் சொத்தை அபகரித்து அவர்களை நிராகரித்தால், சொத்து கொடுத்தவங்களை நிராகரிச்சிங்கன்னா வரக்கூடியது கோரகத்திரு சாபம் அப்படின்ற சாபம். இது என்ன தெரியுங்களா? கொண்டு போய்விடும் திடீர் நோய், திடீர்னு பொருள் இழப்பு, திடீர்னு பணமிழப்பு, திடீர்னு வியாபார சரிவு, திடீர்னு உத்தியோகத்தில் பிரச்சனை, திடீர் நோய்கள் ஏற்படுறது, அது தேவையில்லாமல் வழக்குகளை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி தொல்லைகளில் சிக்கிடுவோம். அது நோய் இல்லாமல் அந்த கணவன் மனைவி பிள்ளைகளை விடவே விடாதான். அப்படி இருக்கிறது. இன்னொரு விஷயம் பாருங்கள், மனைவி பேச்சை கேட்டு அல்லது கணவன் பேச்சை மனைவி கேட்டு அந்த பெத்தவங்களை வீட்டை விட்டு அனுப்பித்து, இப்போ ஒரு வீட்டில் என்ன ஆகும், மனைவியை சார்ந்த ஒரே பொண்ணு இருக்கும், அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, ரொம்ப வயசாகிட்டு இருக்கும்.
கணவன் நம்பி அந்த ஒரு பொண்ணை அமுச்சிட்டு அவங்க வயசான காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கணவன் எதையாவது திட்டி அந்த பொண்ணை அம்மா வீட்டுக்கே போகாத பண்ணிடுவார். அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது மனைவி கணவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த கணவனுடைய அம்மா அப்பா ரொம்ப வேதனைக்குள்ளே வாழ்ந்து இந்த இரு தரப்பிலும் செத்து போனாங்கன்னா வருது பாருங்க. இதுக்கு பேர், அது ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தில் இருக்குங்க, இது மாரிவடு தோஷம். இதுதான் என்ன பண்ணிடும்னா நம்மளை போட்டு வாட்டி திடீர்னு துன்பம் சொல்கிறீங்க பாருங்கள். தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் பணம் தங்காத நிலைமைகளும் சொத்தெல்லாம் இழக்க வேண்டிய ஒரு நிலைமையும், பெண் குழந்தைகள் மனம் பாதிக்கப்பட்டும், மயக்க நோய்களும், மூளை கோளாறு, மூளை வளர்ச்சி இல்லாமலும், காதல் விவாகரங்களில் ஏற்பட்டு அசிங்கப்படுத்துவதும், இப்படி போன்ற நிலைகளுக்கு ஏற்படுத்துவது இந்த மாரிவடு தோஷம் என்பது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே போன்று இன்னொரு ரொம்ப முக்கியமாக இருக்குது. பெத்த குழந்தையை அவர்கள் எடுத்துன்னு போயிட்டு காப்பகங்களில் விட்டுட்டா, அந்த காப்பகங்கள்லேயே வச்சு குழந்தைய வளர்த்தா, இப்போ அந்த மாதிரி இருக்குது பாருங்க, குமாரிகா தோஷம் என்று பேர். அந்த குடும்பத்தில் என்ன பண்ணாலும் சந்ததியராக எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை கேடாய் விளைந்து விடும் என்பதை கருத்தில் வச்சுக்கணும். அந்த மாதிரி விடக்கூடாது. அப்படின்னா குமாரிகா தோஷம் வரும். இப்போ இந்த 4 விஷயத்தினுடைய தொகுப்பு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மாவை, சகோதரிகளை தன்னால் முடிஞ்சு நிராகரிச்சிங்கன்னா, வெளியில் போன்னு சொன்னால் உங்கள் சந்ததியருக்கு சுருஹத்தி, கோரகத்ரு, மாரிவடு, குமரிகா தோஷம் கண்டிப்பாக வந்துவிடும். ஜாக்கிரதை, அந்த மாதிரி விட்டுறாதீங்க. சில சகோதரிகள் தப்பு பண்ணுறாங்கோ அல்லது கோவப்படுறாங்க, பிரச்சனை இருக்கட்டும், பேசி தீர்த்து கொள்ளலாம். அல்லது உன்னோட முயற்சிகளில் இருக்கலாம், நீ கூட வெளியில் வந்து அவங்கள பார்த்துக்கலாம், அது தப்பு இல்லை. அவங்கள இருக்கிற இடத்துல விட்டு துரத்தாதீர்கள். அந்த தாய் மனக்குமுறல் அதிகமாக ஏற்படும் பொழுது அது பெரும் தொல்லைகளில் கொண்டுரும், இத்தனை தோஷத்துக்கு அடிபட்டுரும். அதனால தான் இந்த விஷயத்தையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி யாரும் செஞ்சிடாதீங்க. நமக்கு பின்னாடி நடக்க போகிறது, சந்ததி எது நடக்க போகிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இருக்கும் போதே தெரிஞ்சிக்கத்தான் அந்த சித்தர்கள்லாம் என்றைக்கோ கொடுத்துட்டு போனாங்க. அதை தெரிஞ்சுங்க ஒரு பக்தர். ஹலோ ஹலோ சாமிஜி. அம்மா சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் மும்பைலேருந்து பேசுகிறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எங்கள் குடும்பத்துக்கு தான் கேட்கணும் சாமிஜி. சொல்லுங்கம்மா, மும்பையிலேருந்து யாருக்காக? ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். ரவிச்சந்திரன் சாமிஜி. அவர் பேரா? ஆமாம் சாமிஜி. என்ன வயசாச்சிங்க அவருக்கு? ஒரு 47 48 இருக்கும் சாமிஜி. சரிம்மா, சண்டை போடாத இருக்கீங்களா? சண்டை நடக்கும் சாமிஜி. இல்லை, சண்டை இல்லாமல் இருந்த நாளே இல்லைன்றீங்களா? ஆமா சாமிஜி. சரி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவர் பெயிண்ட் வேலைக்கு போவார் சாமிஜி. அதாவதுமா, இன்ன வரைக்கும் ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஆமா சாமிஜி. பசங்களுக்காக என்ன பண்ண போறோங்கிற ஒரு எண்ணங்களும் உருவாகும். ஆமா சாமிஜி. வரவுக்கு மீறிய செலவு இருக்குமே தவிர வரவு வந்து பெருசா இருந்தாது. ஆமா சாமிஜி. வீணான அலைச்சல், தேவையில்லாத தொல்லைகள், தினமும் போராட்டம், இப்படித்தான் இருக்கும். ஆமா சாமிஜி. சில நேரத்தில் ஏண்டா வாழறோம், எங்கேயாவது போயிடலாமா, இல்லை ஏதாவது செய்துக்கலாமாங்கிற அளவுக்கு தோணும். ஆமா சாமிஜி. நீங்க சொல்றதையும் அவர் செய்ய மாட்டார். ஆமா சாமிஜி. இந்த இவ்வளோ பிரச்சனையும் நான் சரி பண்ணணும்னா என்ன பண்றதுன்னு நான் இப்போ யோசிக்கணும். சரிம்மா, ஒன்றும் இல்லைம்மா, அவருக்கு பேர் சரியில்லை, அதை மாற்றிக்குவாரா? மாட்ட மாட்டாரு சுவாமிஜி. எதுலயுமே அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. சரி, பரவாயில்ல. துளி கூட கிடையாது. நம்பிக்கை இல்லாத மேலேயாவது நம்பிக்கை அதிகமா இருக்கா அவருக்கு? நம்பிக்கை இல்லாத மேலனா ஆனா நிறைய நம்பிக்கை வைப்பாரு. அதான் ஏன்னு கேளுங்க, அதுல கூட இருக்க மாட்டாருன்றது என்னோட எண்ணம். சொல்ல முடியாது சுவாமிஜி, அவர் எதுவுமே நம்ப மாட்டாரு. சரி, பரவாயில்ல. நம்ப மாட்டாரு. முதல்ல சிங் மந்திரத்தை 48 நாள் வீட்டில் மாதவிடாயை தவிர்த்து கோலம் போட்டு பண்ணுங்க. பண்ண சுவாமிஜி. அப்ப கூட ஒரு பிரச்சனை வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் சுவாமிஜி. ரொம்ப சண்டை நடக்குது சுவாமிஜி. ரொம்ப சண்டை வந்தாலும் பண்ணுங்க, எடுத்து வைக்காதீங்க. ஒரு விளக்கு பூஜை, முருகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வந்தா அன்னைக்கு கூட அவரு
இல்ல அதை விட்டுடுங்க. சிங் மந்திரம் பண்ணுங்க. சமைக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லி சமைங்க. கோலை போட்டு கூட நீங்க பண்ண வேண்டாம். அதை மனசார பிரார்த்தனை டெய்லி போய் பூஜை ரூம்ல நின்று சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு சமைக்கும் பொழுது அந்த மந்திரம் சொல்றேம்மா சமைக்கும் பொழுது அந்த மந்திரம் அவரை பார்த்தாலே காஃபி டீ சாப்பாடு தண்ணி குழம்பு கொடுத்தாலே அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க. வீடு கொஞ்சம் தப்பா இருக்கு, புரியுதா? நான் சொந்த வீட்ல இல்ல சுவாமிஜி, அக்கா வீட்ல மேல வீடு கட்டிக்கணும் கொடுத்துன இருக்கிறேன் சுவாமிஜி. அம்மா சரியில்லை, வீடு கட்டணும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுவும் நிறைவேற மாட்டேங்குது சுவாமிஜி. அவர் எங்க இந்த பிரச்சனையை வச்சுன்னு நீங்க எப்படி வீடு கட்ட முடியும்? அதெல்லாம் கட்டவே முடியாதும்மா. அவர் மாறாம உங்க நிலைமை மாறாதுமா. அவரை மாத்தாம உங்களுக்கு விமோச்சனம் இல்லைம்மா. நீங்க அந்த சிங்கை விடாதீங்கம்மா. அதுக்கு ஒரே வழி அதான சுவாமிஜி. அதுல முதல்ல அவரை இழுத்து பிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா அது அவர் வர்றதுக்கோ அல்லது அவர் சொல்றதை செய்யறதுக்கோ வாய்ப்பா இருக்கும், புரியுதா? டெய்லி சிங் மந்திரம் சொல்லணும். ஆமா, அதை விடவே கூடாது. சமைக்கும் பொழுது, சாப்பாடு கொடுக்கும் பொழுது, காஃபி டீ கொடுக்கும் பொழுது, உட்கார்ந்தா போனா நின்னா அது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும்மா. நல்லதும்மா, நல்லது. பாருங்க, இதே மாதிரி எத்தனை பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் எதுவுமே செய்ய மாட்டார், நம்ம என்ன விமோசனம் சொல்ல முடியாது. சரி, நீயாவது கரெக்டாக செய்யணும், நான் செஞ்சு நின்ற பிரச்சனை வந்து விட்டுட்டேன். பிரச்சனை வந்தாலும் விடக்கூடாதுன்றது தானே நமக்கு பரிகாரமே. பக்தர், ஹலோ சாமிஜி. வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? சாமிஜி, திண்டுக்கல்ல லோகாசன் பேசுறேன் சாமிஜி. எனக்கு தான் லோகாசன் நான் தான் வச்சேனா? ஆமா சாமிஜி. சொல்லுப்பா லோகாசா. சாமிஜி, வேலை ஒண்ணுமே அமையல சாமிஜி. சரி, பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியல சார். சரி, வீடு கண்டிப்பா பிரச்சனை இருக்கும்பா. நான் இப்ப பேரு மாத்தினதுக்கு அப்புறம் 5 மாசம் ஆச்சு சாமிஜி. வீட்டுக்கு வெளியே தான் இருந்தேன். எங்க இருந்தீங்க தம்பி? மாமா வீட்டுல இருந்தேன் சாமிஜி. சரி, அங்க எழுதும் போது அங்கதானே பேர் எழுதுனீங்க? ஆமா சாமிஜி, அங்கதான் எழுதுனேன். அங்க எழுதும் போது எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு சாமிஜி. வீடு தெளிவா தெரிஞ்சு போச்சே தம்பி. இப்போ அந்த வீட்டுல பேர் எழுதுனீங்க, நல்லா இருந்தது. ஆமா சாமிஜி. இந்த வீட்டுக்கு வந்தீங்க, பிரச்சனை. இதுல ஒன்றும் என்ன கேட்கவே வேண்டியது இல்லையா? வீடு சரியில்லைன்னு முடிவாகி போச்சு. சரி சாமிஜி, வேலை வேணால ஒண்ணுமே அடுத்த முயற்சி ஒண்ணுமே இது உள்ள இருந்து முயற்சி பண்ணீங்கன்னா நடக்காது தம்பி. சரிங்க சாமிஜி. என்ன நீங்க பழையபடி அவர் வீட்டுக்கு போக முடியுமான்னு பாருங்க. சரிங்க சாமிஜி. இல்லைன்னா இந்த வீட்டை வந்து யாருன்னா வச்சு பார்த்து இதை சரிப்படுத்த முடியுமான்னு பாருங்க. இது எங்கன்னா தென்மேற்குலையும் வடகிழக்குலையும் எனக்கு சந்தேகம் இருக்கு தம்பி. சரிங்க சாமிஜி. இது கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். பின்னாடி ஏதாவது ஆஸ்பெட்டா ஷீட் போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமா சாமிஜி, இருக்கு சாமிஜி. அந்த ஆஸ்பெட்டா ஷீட் என்னத்துக்கு போட்டு வச்சிருக்கீங்க? இப்போ தனியா ஃபர்ஸ்ட் ஒரு வீடு இருக்கு சாமிஜி. இப்போ அப்பா ரெடி பண்ணதுல அந்த மாதிரி சீட்டு போட்டிருக்காங்க சாமிஜி. அதுல பாத்ரூம் டாய்லெட் வருதா தம்பி? ஆமா சாமிஜி. அதுதான் தப்பா இருக்கு தம்பி, அதை பார்த்துக்குங்க. ஒன்று. சரிங்க சாமிஜி. அதுக்கு ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி தண்ணி கழுவுறது, கிச்சன்லேருந்து கழுவுறதுலாம் அந்த பக்கம் தான் போகுதா? ஆமா சாமிஜி. அந்த தண்ணி போகிற இடமும் தவறா இருக்கு. அங்கே ஒரு மரம் இருக்குல்ல? ஆமா சாமிஜி, மரம் இருக்கு சாமிஜி. அந்த மரத்துக்காக தண்ணி விடுறீங்க இல்லையா? ஆமா சாமிஜி. அந்த இடமும் தப்பா இருக்கு. சரிங்க சாமிஜி. இதை பார்த்துங்க. மெயின் தலைவாசப்படி இருக்கு இல்லையா? ஆமா சாமிஜி. அதுவும் கொஞ்சம் தப்பா இருக்கு. சரிங்க சாமிஜி. இந்த 3 என்ன பண்ணனா உனக்கு வேலை கிடைக்காத பண்றது, ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கறது. ஆமா சாமி. இதெல்லாம் தொல்லை இருக்கு தம்பி. அதனால அந்த வீடை வந்து முதல்ல பார்த்து சரி பண்ணிக்கப்பா. சரிங்க சாமி. நல்லது தம்பி. இப்போ வேலைக்கு நீ அதை சரி பண்ணல கிடைச்சிரும்பா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? நான் சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் சாமிஜி. என்னாச்சு, சாப்பிடலையா காலைல? இல்ல சாமிஜி, ரொம்ப மனசு கஷ்டம் சாமிஜி. வீட்டுல என்ன கஷ்டம்ப்பா? ரொம்ப உடம்பு முடியாத ஒரு கஷ்டம் வருது. வீட்டுல அடிக்கடி பிரச்சனை வருது. ஏற்கனவே நீ பேசுனியாப்பா என்கிட்ட? பேசிருக்கேன் சாமிஜி, ஒரு நட பேசிருக்கேன். நீங்க பேர் மாத்திக்க சொன்னீங்க, பேர் மாத்தி எழுதி பார்க்க சொன்னீங்க. சரி. சிங் மந்திரம் சொல்ல சொன்னீங்க, செஞ்சு பார்த்தேன். சரி. அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் வந்தது. சரி. ஒரு இடம் ஒண்ணு வாங்கியிருக்கேன், ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன இது இடம் வாங்குற அளவுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு சில மாற்றன்ற நீ சிம்பிளா? சரி, பரவாயில்ல. என்ன பேர் சொன்னீங்க? பாலமுருகன். பாலமுருகா. நான் என்ன மாத்தினேன்? மகத்துவராஜன் பேர் மாத்தினீங்க. மாத்திட்டீங்களா அத கெசட்ல?
ஹெட்செட்ல மாத்தலாம் சாமிஜி. எழுதி மாற்றிருக்க மாட்டீங்க, நான் தான் அதை மாற்றிருக்க மாட்டீங்க. பரவாயில்ல, இப்போ சொல்லுமா என்ன பிரச்சனை பாலமுருகா? இப்போதைக்கு குடும்பத்துல வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பிரச்சனைகள் வருது. என்ன உங்களுக்கு உங்கள் மனைவிக்குமா? ஆமா சாமிஜி. சரி, உடம்புக்கு என்ன பண்ணுது? உடம்பு உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி தம்பி, நான் கேட்கறது மட்டும் சொல்லுங்க. தேங்காய் அல்லது பாட்டிலில் ஏதாவது போட்டு பூஜை பண்ணி வீட்டு சரியில்லைன்னு பூமியில் புதைச்சி வச்சிங்களா? தேங்காய் பாட்டில் அப்படிலாம் செய்யல சாமிஜி. எங்கே புதைச்சிங்க? அதை வாசப்படி முன்னாடி போச்சிங்களா? இல்ல சாமிஜி, நான் செஞ்சது கிடையாது அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி யாராவது போய் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு தெரியுமா? தெரியல சாமிஜி, வீட்டுல யார் செஞ்சாங்க. ரைட்டுப்பா, அது சொல்கிறேன். அந்த இடம் சரியில்லை, கொஞ்சம் பார்த்துக்க முதல்ல. சாமிஜி, இப்போ நான் வாங்கியிருக்க இடத்துல போயிட்டு வீடு கட்டலாமா? இப்போ புதுசாக அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன், அந்த இடத்துல வீடு கட்டினா நல்லா இருக்குமா சாமிஜி? இது ரெண்டுமே மண்ணு போயிட்டு, நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லி முழமளவு அங்கே போயிட்டு பள்ளம் தோண்டி பார்க்கணும், நூலில் அளவெடுத்து அதை ஒரு ஸ்கொயராக பண்ணி அதை பள்ளம் எடுக்கணும். அந்த பள்ளம் எடுத்து அதே ஆழத்தில் அதை மண்ணை எடுத்த மண்ணை மூடணும். கோபுரமாக வந்தால் அது முதல் தரம், சமமாக வந்தால் ரெண்டாவது தரம். மண்ணு பத்தலைன்னா அந்த மனையில் கட்டாதீங்க. இப்படி போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மண்ணை எடுத்து திரும்பி அதிலே மூடணும். முழமளவு நூல் எடுத்துக்கணும், அதை ஒரு சதுரமாக வச்சு பள்ளம் தோண்டணும். அதே ஆழத்துக்கு, அந்த நூலோட ஆழத்துக்கு தோண்டணும். அந்த மண்ணையே மூடி பார்க்கணும். நல்லதுங்க தம்பி, நல்லதுங்க தம்பி. அடுத்த ஒரு பக்தர் நல்லதுப்பா. ஹலோ ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் திருச்சியிலேருந்து குமார் பேசுகிறேன் ஜி. குமார், யாருக்காக கேட்க போகிறீங்க? என் சன்னுக்காக கேட்குறேன். அவர் பேர் என்னங்க? அவர் பேர் ரவீன்குமார். ரவீன்குமாரா? ஆமாங்க. சரிங்க, என்ன வயசாச்சுங்க? அவருக்கு 25 ஆகுது சாமி. ஓகே, இன்னும் வேலை சரியாக கிடைக்கலையா? ஆமாம் சாமி. அதே மாதிரி எது பண்ணாலுமே பிரச்சனையில் தான் போய் முடியுதா? ஆமாம் சாமி. பிஸ்னஸ் பண்ணுறேன்னு எடுத்துன்னு போய் காசு ஒழிச்சிட்டாரா? இல்லை சாமி, இது வரைக்கும் அவர் பிஸ்னஸ் இல்லை, அந்த மெயின்டே வரக்கூடாது அவருக்கு. அப்படிங்களா? சரி. வந்துச்சுன்னா சரி இருக்காது, 37 வரைக்கும். அப்படியா சாமி? ஆமாங்க. அது என்ன படித்தாருங்க? அவர் BE ஏரோநாட்டிக் படிச்சிருக்காரு சார். சரி சரி, மேல் கொண்டு படிக்கல, வேலைக்கு தான் போகணுன்னு இருக்காரா? ஆமாம் சாமி, இதுக்கே ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. சொல்கிறேன். அவர் என்ன நட்சத்திரங்க? மக நட்சத்திரம் சாமி. பாருங்க, நீங்கள் வச்சிருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் வச்சிருக்கீங்க பேர், புரியுதா? சரி சாமி. மக நட்சத்திரம்னா கேதுவோடது, சித்திரை நட்சத்திரம்னா செவ்வாயோடது. இதுவே வேலை கிடைக்கிறதுக்கு தடுங்கலாகும். ஒன்று, சரி சாமி. ரவி வீண் ஆயிடக்கூடாது, ரவி வின் ஆகலாம். ரவீன் குமார்னு வைக்கலாம். ரவீன் குமார் வேண்டாம். இல்லை, வேண்டாங்க. அது பேர் முதல்ல மாற்றுங்க, இல்லைன்னா அது வேலை கிடைச்சாலும் கரெக்டான வேலை கிடைக்காதுங்க. அது தொல்லை வரும், கோபப்படுத்தும், குழப்பப்படுத்தும், வெக்ஸாக வைக்கும், இதெல்லாம் பண்ணுங்க. அது அங்கே மருதாஹசன் மாற்ற சொல்லுங்க, இல்லை முகுந்தன், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பேரை அவரை எழுத சொல்லுங்க. இது மக நட்சத்திரத்துக்குடைய பேர். போயிட்டு தேய்பிறை சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு பால்கோவால காப்பு கட்டிட்டு ஒரு வாழை இலை பரப்பி அதில் கோதுமை வச்சு, வாழை இலை வச்சு அது மேலே கோதுமை பரப்பி 10 நெய் தீபம் போட சொல்லுங்க. சிவப்பு நிற திரிச்சு அது இளநீரில் ஊற வச்சு காய வச்சுட்டு அந்த தீபம் போட்டுட்டு பால்கோவால காப்பு, எப்படி சந்தன காப்பு கட்டுறோமோ அது மாதிரி பால்கோவால காப்பு கட்டணும். அந்த முந்திரியில் அதை அலங்காரம் பண்ணணும். அந்த அலங்காரம் பண்ணுவாங்கல்ல மாலை மாதிரி, அந்த மாதிரி முந்திரி வாங்கி கொடுத்து பண்ணணும். பண்ணிட்டு பாலில் பிரசாதங்கள் செய்து விநாயகருக்கு படித்து அவர் கையால் தானம் கொடுக்க சொல்லுங்க. டெய்லி சூரிய உதயத்தும் போது பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணி 10 முறை காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. இந்த வளர தேய்பிறை சதுர்த்தியில் பண்ணிட்டு அதுலேருந்து தொடர்ந்து இந்த காயத்ரி பண்ணாருன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவார். நல்லதுங்க. நாளைக்கு எல்லா பிள்ளைங்களும் வந்துடுங்க. உங்களுக்காக அதுக்கு அந்த ஏற்கனவே நான் அந்த பூஜை வழிபாடுகள் டாலருக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அது அந்த பவரை கொடுத்தா தான் அந்த டாலர் அது வேலை செய்யும். பேனாக்களுக்கும் சரி,
நாளைக்கு எல்லா வளமும் நலமும் கிட்ட ஒரு அற்புதமான நாள். நாளைக்கு இந்த வித்யா விருட்ச வெளியில் உங்களை காண மகிழ்ச்சியோடு இருக்கிற. வாங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம்.